موتي حياتي محوي ثباتي ذلي عزي فقري كمالي الله 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 الكل عندي جنات خلدي ما دمت في حضرة الوصال الله 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 الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சென்ற வாரம் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை வெளியேறுமாறு நான் கேட்டு பெரியவர்களுக்காக சில விஷயங்களை சொன்னேன். இந்த வாரமும் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கான பயான் நடைபெறும். அன்புக்குரிய சகோதரர்களே, சென்ற வாரம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் கூறினேன். அவற்றையெல்லாம் ஏன் நான் கூறினேன் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது சிஹத்தாக வேண்டும், சரியாக வேண்டும், பாத்திலாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த விஷயங்களை எல்லாம் நான் உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்னேன். சிலரை பார்க்கின்ற பொழுதோ நிறைய வணக்கங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வணக்கத்தின் விதிமுறைகளை அறியாமல் செய்வதனால் அந்த வணக்கம் பாத்திலாகி விடுகின்றது. விடிய விடிய தண்ணி இறைச்சி விடிய ஒழும்பி குடத்த உடைச்ச மாதிரி உள்ள வேலையாக போய்விடும். ஆகையினால் தொழுவதாக இருந்தாலும் சரி, மலசலம் கழித்துவிட்டு துப்புரவு செய்வதாக இருந்தாலும் சரி, உடல் உறவு கொள்வதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தாலும், இஸ்லாம் எல்லா வணக்கத்துக்கும் விதிமுறைகளை, ஷர்த்து ஃபர்துகளை, சுன்னத்துக்களை தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதை அறிந்துதான் நாங்கள் செய்ய வேண்டும். அதே தொடரில் சென்ற வாரம் பேசிய அதே தொடரில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கிடையில் சிலர் சலம் கழிப்பதற்காக பள்ளிவாயலிலோ, பள்ளிவாயல் சலகூடத்திலோ அல்லது வீடுகளிலோ சலம் கழிக்கின்ற நேரத்தில் இவர்களுடைய சலம் கழித்து விட்டு இவர்கள் துப்புரவு செய்வது சரி வராதென்றுதான் நான் கருதுகிறேன். பெரும்பாலான ஆக்களை பொறுத்தவரையிலே சிலர் பள்ளிக்கு வருகிறார்கள், மிக விரைவாக சலகூடத்தில் நுழைகிறார்கள், 2 நிமிடத்துக்குள் சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்து விட்டு எழுந்து வருகிறார்கள். இவர்களுடைய நினைப்பிலே, எண்ணத்திலே நாம் சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்து விட்டோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இஸ்லாம் இதற்கும் சில விதிமுறைகளை, வழிமுறைகளை, ஷர்த்துக்களை, சுன்னத்துக்களை அமைத்து வைத்திருக்கிறது.
அதை பேணித்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்போது இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேருக்கு மலசல கூடத்தினுள் பிரவேசிக்கும் போது என்ன ஓத வேண்டும், எதை ஓதி பிரவேசிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களும் இருப்பார்கள். நீ சொல்ல தம்பி பாப்பம், மலசல கூடத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க போகிறோம், என்னத்தடா ஓதணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றா ஓதுற? அது சின்ன பையன், அவனை விட்டுருங்க, நீ கோச்சிக்காத, நீ சின்ன பையன் தான். இருந்தாலும் பெரிய ஆக்கள்ற கூட்டத்தில் இருக்காய், 15 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள்ற கூட்டத்தில் சேர்ந்துகிட்டு இருக்காய், உனக்கும் கடமை. பெரியாக்களில் ஒரு சிலரிடம் கேட்டால் கூட பெரியாக்கள் தெரியாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். முஸ்லிம்களாகிய நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் நினைத்துவிடக் கூடாது மலசல கூடத்தில் பிரவேசிக்கும் போது ஓதுவது மௌலைமாருக்குத்தான் ஓதணுமாகும், இல்லாட்டி மௌலானாமாரு தான் ஓதிக்கோணும் போல இருக்கி, நம்மளை போல ஆக்கள் எல்லாம் செய்ய தேவையில்லை என்று நினைக்காதீர்கள். முஸ்லிம்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது கடமை, அது சுன்னத்து தான். சுன்னத்தென்றாலும் அது கடமை போன்ற சுன்னத்து, மிகவும் பேணுதலாக தவறாமல் செய்து வர வேண்டும். என்ன ஓத வேண்டும்? மலசல கூடத்துள் பிரவேசிக்கும் போது அவன் ஓதுறையும் இல்லை, கீதுறையும் இல்லை. வலது காலம் முதல் வைக்கிறையா, இடது கால வச்சு போறையா என்ற அந்த விதியும் கிடையாது. அவன் போறான், மாடு போறாப்புல போறான். இது இஸ்லாத்துக்கு விரோதம். மாடு போறாப்புல போகக்கூடாது. மாட்டுக்கும் எங்களுக்கும், மிருகத்துக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்க வேண்டும். மலசல கூடத்துள் பிரவேசிக்கும் போது, பள்ளிவாசல்ல உள்ள மலசல கூடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டிலே உள்ள மலசல கூடமா இருந்தாலும் சரி, முதலில் இடது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும். இடது காலத்தான் வைக்கணும். வைக்கும் போது என்ன ஓத வேண்டும்? வைக்கிறதுக்கு முன்னால ஓதிக்குங்க. மலசல கூடத்துக்குள்ள போயிட்டு ஓதக்கூடாது. மலசல கூடத்துக்கு வெளியே வைத்து ஓதிவிட்டு இடது காலை முதலில் வைத்து உள்ளே செல்லுங்கள். என்ன ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபூசி வல் ஹபாயிசி என்று ஓதிக்கொள்ளுங்கள். ஆண் செய்தான்களை விட்டும் பெண் செய்தான்களை விட்டும் அல்லாஹ்வே உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற கருத்தமைந்த ஓதல். இதை ஓதிக்கொண்டு இடது காலை முதலில் வைத்து மலசல கூடத்துள் பிரவேசியுங்கள். உள்ளே சென்று சலம் கழிக்கிறோம். மூத்திரம் பேஞ்சு முடிஞ்சா சலம் கழித்து முடிஞ்சு என்று இவன் நினைச்ச உடனே மலாரண்டு கழியிட்டு வருகிறான் அவசரமாக. அப்படி செய்யாதீர்கள். அதிலும் தொழுகின்றவர்கள் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். தொழாதவனுக்கு மூத்திரம் கழினாத்தான் என்ன, மூத்திரம் பீ கழினாத்தான் என்ன, அதை பத்தி பிரச்சனை இல்லை. தொழாதவன் ஹால் வேற. தொழக்கூடியவர்கள் இவர்களுடைய தொழுகை சரியாக அமைவதாக இருந்தால் சலம் கழித்து விட்டு இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, நீ இன்னென்ன மாதிரி செய்துக்க. ஆண்களுக்கு சட்டம் வேற, பெண்களுக்கு சட்டம் வேற. பெண்கள் இங்க இல்ல, நீங்கள் உங்களுடைய மனைவிமாருக்கு போய் சொல்லி கொடுங்க. இல்லாட்டி அவள் சும்மா ராவைக்கெல்லாம் நின்றுகிட்டு தொழுவாள், வேலை. 5 நேரம் தொழுகிற பெண்கள் இருக்காங்க, அறவே தொழாத பெண்களும் இருக்கிறாங்க. இந்த தொழுகிற பெண்கள் கூட சரியாக இந்த மலசலத்தை துப்புரவு செய்யவில்லை, ஆனால் அவர்களுடைய தொழுகை நிறைவேறாது. இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுதி வல் ஹபாயிதி என்று ஓதிக்கொண்டு இடது காலை முதலில் வைத்து சலகூடத்துக்குள் நாங்கள் போக வேண்டும். போய் குந்தணும். குந்தையில்லாதவன் நின்றுகிட்டு தான் போகணும் மிச்சட்டுங்க. அவன் ஒத்தனு காலில் சுகம் இல்ல, குந்தேலா பாதம் கால் மடக்கேலா அல்ல ட்ரௌசரை போட்டிருக்கிறான், ரொம்ப ஃபிட்டா போட்டுக்கிட்டான், குந்தேலா வெடிக்கிற அளவுக்கு தான் இருக்கி, அவன் நின்றுகிட்டு அடிக்க வேண்டியதுதான். நின்ற நிலையில் சலம் கழிக்கலாம், அது தப்பல்ல, அது ஹராம் அல்ல. ஆனால் அதை வளமையாக்கி கொள்ளக்கூடாது. வீட்டில் நின்றுகிட்ட வேலாம் வேலுமா,
வீட்டில் சாதாரணமா குந்தி பெய்யலாம். ஏதோ ஒரு பிரயாணத்துல போனான், குந்தக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லை, அவனுக்கு இல்லை அல்லது அந்த இடத்திலே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அவன் நின்று கொண்டு சலம் கழிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான சந்தர்ப்பத்தில் மட்டும் நின்று கொண்டு சலம் கழித்திருக்கின்றார்கள். அத்தா சுபாத்த கௌமின் ஃபபால காயிமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குப்பமேட்டுக்கு வந்தார்கள், அங்கே நின்று சலம் கழித்தார்கள். குந்தக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருக்கவில்லை. அவர்களுடைய காலில் வருத்தமோ ஏதோ இருக்கவில்லை, அந்த இடத்திலே குந்தக்கூடிய மாதிரி இல்லை, அசுத்தங்கள் நிறைய இருந்தன, அதனால் குந்த வாய்ப்பில்லாமல் இருந்தது. நின்ற நிலையில் சலம் கழித்தார்கள். அப்படி ஒரு கட்டத்தில் நின்று சலம் கழிக்கலாம், பிரச்சனை இல்லை, வளமையாக்கி கொள்ளக்கூடாது. சரி, போய் குந்துகிறோம். சலம் கழிக்க குந்தும் போது சாதாரணமாக நாங்கள் குந்துவது போல் குந்தக்கூடாது. பெண்களாயிருந்தாலும் சரிதான், ஆண்களாயிருந்தாலும் சரிதான், எங்களுடைய முழு பாரத்தையும், இந்த உடலினுடைய முழு பாரத்தையும் இடது காலுக்கு கொடுக்க வேணும். குந்திக் கொண்டிருக்கும் போது முழு பாரத்தையும் இடது காலுக்கு கொடுத்து வலது காலை, வலது கால் பகுதியை கொஞ்சம் உயர்த்தினவர்களாக, முழு பாரத்தையும் இடக்காலுக்கு கொடுத்தவர்களாக நாங்கள் குந்திக் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் சலப்பை, மூத்திரப்பை இடது பக்கம் இருக்கிறது, வலது பக்கம் இல்லை. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த சலப்பை இருக்கிறது, இந்த பேக்கு, மூத்திர பேக்கு, இந்த பையை நாங்கள் அழுத்தினால் ஒரு சொட்டும் பாக்கி இல்லாமல் மூத்திரம் அனைத்தும் வெளியே வருவதற்கு வாய்ப்புண்டு. சாதாரணமாக குந்துவது போல் குந்திக் கொண்டிருந்தால் மூத்திரப்பை அழுத்தப்படாது. இவர் மூத்திரமெல்லாம் வெளியாகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டு எழுந்து வருவார். அவருடைய மூத்திரப்பையிலே இருந்து சொட்டு சொட்டாக மூத்திரம் வெளியாகி சாரன்ல எல்லாம் பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இவர் பள்ளிக்க போய் உதவடுத்து தொழுதுகிட்டு போவார், தொழுகை பாத்திலாகிவிடும். ஆகையினால் முழு பாரத்தையும் இடது காலுக்கு கொடுத்து இந்த மூத்திரப்பையை அழுத்தினவர்களாக குந்த வேண்டும், குந்தி சலங்கழிக்க வேண்டும். சலங்கழிச்சு முடிஞ்சிச்சான், இனி வராது போல இருக்கி வெண்டிருந்தா உடனே கழுகப்படா, கொஞ்சம் கனைக்க வேணும், கனைக்கணும். கனைக்கக்குள்ள ஏன் கனைக்கிறேன்டா, கனைக்கிற நேரத்தில் இந்த மூத்திரப்பை குலுங்கும். இப்படி சொல்லும் போது குலுங்கும். அப்ப ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு பாக்கி இருந்தாலும் அது வழியே வந்துடும். இந்த தப்லீக் ஜமாத்து காராக்களை பாருங்க, தப்லீக் ஜமாத்து காராக்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல இந்த சல கூடத்துக்குள்ள பாருங்க, எந்த நேரமும் மாடு விரிசராப்புல தான் கேட்கும். என்னடா ஆண்டு பார்த்தா மூத்திரத்தை வழியாகி கொண்டிருப்பான். அதுக்காக வேண்டி அப்படி கிடந்து கஷ்டப்பட தேவையில்லை. சர்வ சாதாரணமாக ரெண்டு தரம் அப்படி கனைக்கும் போது மூத்திரம் வந்துடும். சரி, கனைச்சும் பார்த்தோம், கனைச்ச உடனே ரெண்டு சொட்டு வாரது எங்களுக்கு தெரியும், வந்துட்டலவா. அதுக்கு பிறகு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, உன்னுடைய தக்கரை நீ இடது கையால, வலது கையால பிடிச்சிடாத, இடது கையால உண்ட தக்கரை ஆண்குறியை பிடி, இப்படி பிடித்து ஒரு சரம் இப்படி உருவி விடு, ஒரு சொட்டு வரும். இரண்டாவது தரமும் உருவி விடு, மூணாவது தரமும் உருவி விடு. மூணு தரத்துக்கு மேல நாலாவது தரம், அஞ்சாவது தரம், ஆறாவது தரம் என்று உருவி தீக்க போனீங்கன்னா நிலைமை மோசம் அப்படி தரும். ஆகையினால ஆக கூடினா 3 தரம் உருவி விடு. உருவி விட்டால் தங்கி நிற்கின்ற, தேங்கி நிற்கின்ற நீர், மூத்திரம் வெளிவந்துவிடும். இதுக்கு பிறகு கழுகு, களியா செலவா இப்படி செஞ்சு போட்டு தான் கழுவணும். இப்படி செய்யாம நீங்க கழுவினால் எழும்பிட்டு வார நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே மூத்திரம் என்ன செய்யும், வந்து சாரல்ல படும், அது நிச்சயம். ஆகவேதான் மார்க்கம் சொல்லி இருக்கு இப்படி செய் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான்.
அப்ப 3 தரம் உருவி கழுவியாச்சு. கழுவினதுக்கு பிறகு எழும்பிக்கிட்டு வெளியில வரணும். அதுக்குள்ள வச்சு ஒன்றும் ஓதிடப்படா. மலசல கூடத்தினுள் ஒன்றும் ஓதக்கூடாது தானே. ஆகினால அதுக்குள்ள ஓதக்கூடாது. வெளியில வந்து என்ன சொல்லணும்? வெளியில வரும்போது என்ன ஓதணும்? குஃப்ரானுக்க அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக் வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ். இவ்வளவையும் வெளியே வந்து ஓதினா சரி. என்ன உள்ளுக்கு ஓதிக்கலாம், உள்ளுக்கு ஓதாதங்க. கழிவினத்துக்கு பிறகு ஓதத்தானே வேணும். அவடத்தே குந்தி ஓதிராமல் வெளியே வந்து ஓதுங்கள். என்ன ஓதுங்கள்? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாகி வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ். உள்ளே நுழையும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயித், ஆண் சைத்தான்கள் பெண் சைத்தான்களின் தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போனோம். வெளியிலே வரும்போது குஃப்ரானுக்க, இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பாவம் செய்தவர் உத்தரம் செஞ்சது பாவமா? சலம் கழித்தது பாவமா? இல்லையே. அப்படியானால் ஏன் அவர் குஃப்ரானுக்க அஸ்அலு குஃப்ரானுக்க உன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்று ஏன் சொல்லணும்? அங்க இவரு திக்ர் இல்லாம இருந்திருப்பார். அவ்வளவு நேரமும் மலசல கூடத்துக்குள் திக்ர் செய்யக்கூடாது. சில வயசான ஆக்கள் விஷயம் தெரியாம மலசல கூடத்துக்குள்ள போய் குந்தக்குள்ள அல்லாஹு கண்டு குந்திடுறாங்க. ஹராம், மக்ரூஹ்காதங்க. மலசல கூடத்துக்குள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை, நபிமாருடைய திருநாமத்தை, மலக்குகளுடைய திருநாமத்தை, கண்ணியம் கொடுக்கப்பட்ட திருநாமங்களை உச்சரிப்பது கூடாது. புலை, பாவம் கிடைக்கும். ஆகையினால அங்கே வைத்து ஓதக்கூடாது. வெளியே வந்து குஃப்ரானக்க, இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மலசல கூடத்தில் நீ செய்த பாவம் என்ன? திக்ர் இல்லாமல் இருந்தாயே. கல்பால நீ திக்ர் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், நாவால திக்ர் செய்யாமல் இருந்தாயே, அது பாவம். அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கிறோம். குஃப்ரானக்க, உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் ரஹ்மானே. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியன. அஸ்ஹப அல்ஹம்துலில்லாஹில்லதி, அவன் எப்படியான அல்லாஹ் தெரியுமா? அஸ்ஹப அன்னியல் அதா, என்னில் இருந்த அதா நஜீஸை அவன் நீக்கிவிட்டான். வஆஃபானி, நீக்கினது மட்டுமில்ல, வஆஃபானி என்னை ஆரோக்கியமாகவும் ஆக்கி வைத்து விட்டான். பீ பொறுத்து செத்த வரலாறுகள் நீ கேள்விப்படலையா? அவன் பீ பொறுத்து செத்தையான், மூத்திரம் அடைச்சி செத்தையாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க தானே? நாங்க மலசலம் கழிக்கும் போது அப்படி ஒரு ஆபத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தராமல் ஆபானி ஆரோக்கியமாக ஆக்கி வைத்தானே, அவனுக்கு எல்லா புகழும். அல்லாஹும்ம தஹிர் கல்பி, இறைவா என்னுடைய கல்பை நீ பரிசுத்தமாக்கி வை. மினன் நிஃபாகி, நயவஞ்சகத்தை விட்டும் முனாஃபிக்தனத்தை விட்டும் என்னுடைய கல்பை நீ சுத்தமாக்கி வை. அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாகி வஹஸ்ஸின் ஃபர்ஜி மினல் ஃபவாஹிஷ், என்னுடைய ஆண்குறி அல்லது பெண்குறி விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடாமல், பாவத்தில் விழுந்து விடாமல் நீ பாதையும் பாதுகாத்துக்கொள் என்று இஸ்லாம் இப்படி ஒரு நடைமுறையை சொல்லி இருக்கிறது. இதை நாங்கள் செய்ய வேண்டும். இல்ல இந்த நடைமுறையை நாங்கள் கைவிட்டா பாவம். இரண்டாவது, இந்த முறையில் இஸ்திஞ்சா செய்யவில்லையானால், துப்புரவு செய்யவில்லையானால் நஜீஸ் சாரல்ல படும், அதோட தொழுகையும் பாத்திலாகி போய்விடும். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சென்ற வாரத்தில் நான் சொன்னேன் சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆண்குறியினால் வெளியாகக்கூடியது எத்தனை வஸ்து ஞாபகம் இருக்க உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய ஆணின் ஆண்குறியால் வெளியாகக்கூடிய வஸ்துக்கள் மொத்தம் எத்தனை? 4 என்று சொன்னேன். ஒன்று சலம், மூத்திரம்.
இரண்டாவது மணி, மூணாவது மதி, நாலாவது வதி. இந்த நாலும் ஒரு ஆணுடைய ஆண்குறியால் வெளியாகும். இந்த நாளில் மணி என்று சொல்லக்கூடிய இந்திரியம் மாத்திரம்தான் சுத்தமானது, மற்ற மூன்றும் அசுத்தமானது. அந்த மூன்றும் நான் ஒவ்வொன்றுக்கும் விவரம் சொல்லி இருக்கிறேன். அந்த மூன்றில் எது வந்தாலும் அந்த இடத்தை கழுவ வேண்டும். அந்த மூன்றில் எது பட்டாலும் உடலில் பட்டால் பட்ட இடத்தை, உடையில் பட்டால் பட்ட இடத்தை கழுவ வேண்டும். ஆனால் இந்திரியத்தை தவிர, இந்திரியம் ஆண்குறியால் வரக்கூடியதாக இருந்தாலும் அது சுத்தமானது. அது வந்தால் அந்த இடத்தை கூட கழுவ தேவையில்லை, குளித்தல் வாஜிபாகி விடும். உடல் முழுவதையும் கழுவுவது, குளிப்பது வாஜிபாகி விடும் என்று நான் சொன்னேன். இது ஆண்களுக்கு. பெண்களுடைய பெண்குறியினால் எத்தனை சாமான் பலியால வரும்? ஆணுக்கு 4, பெண்ணுக்கு 5. இன்னும் ஒன்றை கூட்டிக்குங்க. மூத்திரம், மணி இந்திரியம், மதி மத நீர், வதி என்று சொல்லக்கூடிய அந்த வலுவழுப்பான நீர், இரத்தம், மாதத்தீட்டு பெண்களுக்கு வரும். ஆக பெண்களுக்கு பெண்குறி குறியிலிருந்து வெளியாகக்கூடிய வஸ்துக்கள் 5, ஆண்களுக்கு 4. 4 1 சுத்தம், 3 அசுத்தம். பெண்களுடைய பெண்குறியில் இருந்து வெளியாகக்கூடிய 5ல் 4 அசுத்தம், 1 மட்டும் சுத்தம். இந்திரியம் சுத்தம், ஹைவு என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தம், மூத்திரம், மதி, வதி என்று சொல்லக்கூடிய இந்த 4ம் அசுத்தம். பெண்களோ ஆண்களோ இந்திரியம் வெளியானால் அவர்கள் நிச்சயமாக குளிக்கத்தான் வேண்டும். ஒரு மனிதனுக்கு குளிப்பு, துடக்கு என்று சொல்கிறோம், முழுக்கு என்று சொல்கிறோம். இது ஏற்பட்டால் எதனால ஏற்படும் என்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாவிட்டா உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சும்மா வீணா போய்த்திரும். முழுக்கு எதனால் ஏற்படும்? ஹுரூஜுல் மணி, இந்திரியம் வெளியானால் முழுக்கு ஏற்படும். ஆணுக்காயிருந்தாலும் சரி, பெண்ணுக்காயிருந்தாலும் சரி, கனவில் வெளியானாலும் சரி, விழிப்பில் வெளியானாலும் சரி, இந்திரியம் வெளியானால் முழுக்கு வந்துவிடும், ஜனாபத்து உண்டாகிவிடும். ஜனாபத்து என்னன்னு தெரியுமா? தமிழ் புத்தகங்கள்ல முழுக்கு, துடக்கு என்று எழுதியிருக்கிறார்கள். அது எதை வச்சு எழுதினாங்க என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஜனாபத் என்ற சொல் ஜனப என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. ஜனப என்ற சொல்லடியில் பிறந்த சொல் தான் ஜனாபத்து என்ற சொல். ஜனப என்றால் நஹாஹு அபாதஹு என்ற அர்த்தம். ஜனப என்றால் தூரப்படுத்தினான் என்ற அர்த்தம். அதாவது ஒருவனுக்கு முழுக்கு ஏற்பட்டால், ஜனாபத்து ஏற்பட்டால் அவன் தூரப்பட்டவனாக ஆகிறான். அதுதான் கருத்து. அதனால அதுக்கு ஜனாபத்து ஜனாபத்துன்னு சொல்றோம். ஜனாபா ஜனாபா கடிதம் எழுதுறாங்கல்லவா, ஜனாப் ஆண்களுக்கு கடிதம் எழுதும் போது ஜனாப் எழுதுறாங்க. ஜனாப் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு. பெண்களுக்கு எழுதும் போது ஜனாபா சித்தி பாத்திமா என்று எழுதுறாங்க. ஜனாபாண்டா முழுக்காளி சித்தி பாத்திமாவுக்கு அர்த்தம். அதனால ஜனாபாண்டு நீங்க கடிதம் எழுத வேணாம், ஜனாபண்டு எழுதுங்க. பெண்களுக்கு ஜனாபா என்று எழுதாதீர்கள். எழுதினா அர்த்தம் என்ன தெரியுமா? முழுக்காளியான சித்தி பாத்திமாவுக்கு என்ற அர்த்தம் வந்துவிடும். ஜனாபத்து ஜனாபா என்றால் தூரப்படுத்துதல் என்ற அர்த்தம். ஒருவனுக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டால், ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அந்த ஆள் தூரப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுக்கு தூரப்பட்டவனாக ஆகிவிடுகிறான், மலக்குகளுக்கு தூரப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். ஆகையினாலதான் முழுக்கு துடக்கு என்று சொல்வதை விட தூரப்படுத்தி வைத்தல் என்று அதற்கு அர்த்தம் சொல்வதுதான் மிக பொருத்தம். இப்ப முழுக்கு இந்திரியம் வெளியாயிற்று, அது என்ன நிறத்தில் வெளியானாலும் சரி, இந்திரியம் வெளியானால் குளிக்கிற வாஜிப். இப்ப உடனே குளிக்கணுமா? இந்த இரவையில கல்யாணம் முடிச்ச தம்பதிகள், கணவனும் மனைவியும்
நாம உடல் உறவு கொள்ளுவோம். சுபகு நேரம், சுபகுக்கு கொஞ்சம் முதல்ல 5 மணிக்கு சுபகண்டா 4:30 மணி மட்டும் உடல் உறவு கொண்டுட்டு படுக்காம இருந்து நாம் என்ன செய்வோம், குளிச்சிட்டு சுபகு தொழுவோம் என்று கடைசி கட்டத்தில் உடல் உறவு கொண்டு குளிப்பவர்களும் இருப்பார்கள். அது ரொம்ப நல்ல, அப்படித்தான் செய்யவும் வேணும். இன்னும் சிலர் அதை சுபகு அந்நேரம் பீட்டாரு பார்க்கிற இந்த வேலை ஜாவைக்கு படுக்க போக்குள்ளேயே ஜிமாக செய்துட்டு உடல் உறவு கொண்டுட்டு படுக்கிறவனும் இருப்பான். இரவையில இவர்கள் உறங்கும் போது உடல் உறவு கொண்டுட்டு படுத்தார்களே, ஆனால் காலையில குளிக்கின்ற நேரம் வரைக்கும் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், முழுக்காளியாகத்தான் இருக்கிறார்கள், தூரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரப்பட்டவர்களாக, மலக்குகளுடைய தொடர்பை விட்டும் தூரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால இரவையில 12 மணிக்கு கணவனும் மனைவியும் உடல் உறவு கொண்டாங்க என்று வச்சுக்குவோம். அந்நேரம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த காலத்துல இருந்தா கூடிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன, கிணத்துல தண்ணி அள்ளித்தான் குளிக்கணும். அள்ளி குளிக்கக்குள்ள திலாந்திச்சத்தான் அங்கலஞ்சலையெல்லாம் கேட்கும். அடுத்த வீட்டுக்காரனெல்லாம் என்னடா இவன் 1 மணிக்கு குளிக்கான் ஒன்று வித்தியாசமா நினைச்சுக்குவான். இப்ப அப்படி இல்லை. அநேகமான வீட்டுகள்ல பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே இருக்கி, பிரச்சனை இல்லை. 12 மணிக்கு நீங்க உடல் உறவு கொண்டாலும் 12:30 என்ன செய்யலாம், குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, பாத்ரூம் இருந்தோ இல்லையோ, அந்த 12 மணிக்கு உடல் உறவு கொண்ட நேரத்தில் உங்களுக்கு குளிக்க இயலாம இருக்கேன்னு வச்சுக்குவோமே. சோம்பல் அருகி அல்ல கூதல் அருகி அப்படி வச்சுக்குவோம். இப்ப காலையெல்லாம் குளிக்க போறீங்களா, ஒன்று செஞ்சுட்டு படுங்க, ஒன்று செய்து கொண்டு படுங்கள். குளிக்க தேவையில்ல, உது செய்து கொண்டு நீங்கள் உறங்குங்கள். அது கொஞ்சம் பவரானதாக இருக்கும். குளிக்கத்தான் வேணும், அது காலையில குளிச்சுக்குங்க. ஒதுவை செய்து கொண்டு உறங்கலாம், உறங்கி காலையானதும் குளிக்கலாம். இப்ப உடல் உறவு கொள்றவன் காலையில 7 மணி 8 மணிக்கு எழும்பி குளிக்கிற நேரம் இடையில சுபகு மிஸ் ஆகும். சுபகு தொழுக தொலையலாது. முழுக்காளியா தொழலாமா, தொலையலாது. எனக்கிட்ட ஒரு ஆள் வந்து கேட்டார் ஒரு காலத்தில், இப்ப இல்ல ரொம்ப காலம், மௌலவி நான் எத்தனையோ ஆண்டுகளாக சுபகு தவறாம ஜமாத்து தொழுதுட்டு வாரேன் என்று சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், நீ கல்யாணம் முடிச்சால் தானே? ஓ, அப்ப உடல் உறவு கொண்ட நாளையில நீங்க சுபகுக்கு முதல் குளிச்சு போட்டா இங்க தொலைவாரீங்க, இல்ல அண்டைக்கு மட்டும் நான் குளிக்காம தொழுறேன். என்னடா புதனம்? அப்ப அண்டைக்கு மட்டும் குளிச்சிட்டு தான் தொழணும் உங்களுக்கு தெரியுமா சட்டம்? ஓ, அது தெரியும். ஆனா வளமையாக செஞ்சு வந்த இபாதத்து இடையில விடுபடக்கூடாது. நான் எத்தனை வருஷமா சுபகு ஜமாத்தோடு தானே தொழுது வந்திருக்கிறேன், அது விடுபடக்கூடாது என்பதற்காக நான் குளிக்காம வந்து தொழுதுட்டு போறேன்னு சொன்னாரு. எத்தனை ஹராம்? ஒரு ஹராமா? எத்தனை ஹராம்? பள்ளிக்கு வாரது ஹராம், முழுக்காளி பள்ளிக்குள்ள வாரதே ஹராம். பிறகு அல்ஹம்து சூரத்து ஓய்தான் எரிப்பாரு. வேறு தொழக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓய்தான் எரிப்பாரு. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் ஓதுறது ஹராம். அப்ப எத்தனை ஹராத்தை செஞ்சு போட்டு இவர் போறாரு. ஆகையினால இரவையில நேர காலத்தோட யாரு நீங்க உடல் உறவு கொண்டால் உது எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்கள், உறங்குங்கள். அல்ல யாருக்கும் வசதியா இருந்தா குளிச்சுட்டே உறங்குங்கள். சுபகு நேரம் வந்தால் அந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்க குளிச்சுத்தான் ஆகணும் சுபகு தொழுகிறதுக்காக. இது தொழுகிறவன் நிலைமை. ஒருத்தன் தொழுகிறதே இல்லை என்று வச்சுக்குவோம், அவன் சுபகண்டு இல்ல, ஓர் தொழுறையும் இல்ல, அசுர தொழுறையும் இல்ல, தொழுவாத வருவேன். அவன் சுபகு குழம்பி குளிக்கணும்ன்றியா? இல்ல, அவன் தான் தொழாதவன், தாரிக்கு சலாத்து. அவன் காலத்தால கண் முழிச்ச நேரம் நிச்சயமாக அவன் என்ன செய்யத்தான் போகணும், அது குளிக்கத்தான் போகணும். குளிக்கக்குள்ள எப்படி குளிக்கணும்? இப்ப பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு சட்டம் வேற, பைப்ல குளிக்கிறதுக்கு சட்டம் வேற, கிணத்துல அள்ளி குளிக்கிறதுக்கு சட்டம் வேற, ஒரு பேசன்ல தண்ணியை நிரப்பி வச்சு போட்டு அள்ளி குளிக்கிறதுக்கு சட்டம் வேற. அதுல ரொம்ப போனதெல்லா செஞ்சு ஓடணும். நீங்க சும்மா குளிக்கிறேன், அது எப்படியும் குளிச்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. முழுக்கு இருக்கிற நேரத்தில்
துடக்க இருக்கிற நேரத்தில், ஜனாபத்தை இருக்கிற நேரத்தில் வாஜிபான குளிக்கும் போது, உதாரணமா வச்சுக்குவோம், பாத்ரூம்ல வச்சுக்குவோம், பாத்ரூம்ல பைப்பை திறந்துட்டான், ஷவர்ல தண்ணி வழிஞ்சிட்டு, அல்லாட்டி ஷவர் இல்லை சும்மா பைப்பில் தண்ணி வழிஞ்சிட்டு திறந்து விட்டுட்டான், வழியுது. இப்ப என்ன செய்யணும்? அவன் முழுக்குடைய ஃபர்லை இருக்குகின்றேன், நவைத்து ரஃப் அல் ஜனாபதி, முழுக்குடைய ஃபர்லை இருக்குகின்றேன் என்று வாயால சொல்லாட்டியும் மனதில் நினைச்சுக்கிட்டு கையையோ அல்லது தலையையோ இந்த வழிஞ்சு கொண்டிருக்கிற தண்ணிக்கு கொடுக்கணும். எப்படி? பைப்பை திறந்து விட்டாரு, இப்ப தண்ணி வழிஞ்சிட்டு இவிடத்தை நின்று முழுக்குடைய பரதை இருக்கிறேன் என்று போட்டு மர பைப்பு கீழே போய் நிக்காரு, குழி சரி வராது. தலையில அல்லது உறுப்புல எங்கே இருந்தாலும், கையிலையோ உடல்ல எந்த பகுதியிலையோ, அந்த சவரில இருந்து வார, அந்த பைப்பில இருந்து வார தண்ணி படுற நேரத்தில் என்ன செய்யணும்? முழுக்குடைய பரதை இருக்கிறேன் என்று நியத்து வைக்கணும். செய்யறான் போல நீங்க முழுவுடைய பரதை இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு மொத்த கழியினா சரி வருமா? சரி வராது. நீயத்தும் முகத்தை கழுவுவதும் ஒன்றாக மான் ஒரே நேரத்தில் நிகழ வேணும். நீயத்தும் முகத்தில் தண்ணீர் படுதலும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும். அதே போல உடலின் எந்த பகுதியில் தண்ணி பட்டாலும் பரவாயில்லை, தண்ணி படுகின்ற அதே நேரத்தில் முழுக்குடைய பரலை இருக்கிறேன் நீயத்தை வச்சுக்கணும். இவன் நேரத்தோட நீயத்தை வச்சுக்கிட்டான், மறா போய் பைப்புகளை நிக்கான், குழி சரி வராது. அல்ல நேரத்தோட நீயத்து வைக்கல, இவன் குளிக்கான், நேரத்தோட நீயத்து வைக்காம குளிக்கான், குளிச்சுட்டு அரவாசால போகான், முழுக்குடைய பரலை இருக்கிறேன் என்று நீயத்து வைக்கான், அப்பயும் சரி வராது. எப்போது உங்களுடைய உடலில் அது கையில பட்டாலும் சரிதான், அப்படின்னு கையை கொடுங்க, பைப்பை திறந்து விட்டு கையை கொடுக்கக்குள்ள முழுக்குடைய பரதை இருக்கிறேன் என்று கையை கொடுங்க. தண்ணி கையில படக்க அந்த நீயத்தை மனசுல வைங்க. இல்லையா தலையை கொடுங்க, தலையில் அந்த தண்ணி படும்போது முழுக்குடைய பரதை இருக்குகிறேன் நவைத்துறபால் ஜனாபத்தி என்று நீயத்து வச்சுக்கோங்க. இது முந்தினா அது பிந்தினா, அல்லது அது முந்தினா இது பிந்தினா, குழி சரி வராது. இதை திட்டவட்டமாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். கல்யாணம் முடிச்சாக்கள் மிச்சம் அவசியமா விளங்கணும். கல்யாணம் முடிக்க போறாக்கள் அவர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முழுக்குடைய பரதை இருக்கிறேன் என்று. இது பைப்பில் குளிக்கிறேன் தான், கிணத்துல அள்ளி குளிக்கிறீங்க, வாளியில அள்ளி குளிக்கிறீங்க இல்லவா? இப்ப வாளி இப்படி வருகுது, தண்ணியோட இப்ப வாளி வருகுது, அந்த வாளியை கொண்டு போய் இப்படி வச்சு முழுக்குடைய பரதை இருக்கிறேன் தலையில ஊத்தியாச்சு தானே. ஊத்தி போட்டு திருப்பி அடுத்த வாளி நீங்க அள்ளி வருமே, இந்த வாளியில வார தண்ணிக்குள்ள உங்களோட தலையில முகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த வாளிக்க உளுந்துச்சு, அந்த தண்ணியை சரி வராது. அதிகமா நாங்கள் அப்படித்தானே செய்யறீங்க. கிணத்துல ஒழிக்கிற ஆக்கள் ஒரு வாளி தண்ணி அழிச்சு நீயத்தை வச்சு குளிச்சாச்சு, 2வது வாளி அள்ளத்தானே வேணும். அள்ளி அந்த தண்ணி வரும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த வாளிக்குள் விழுந்தால் வாளியில் இருக்கின்ற தண்ணீர் முஸ்தாமலாக போய்விடும். பாவிக்கப்பட்ட தண்ணியுடைய சட்டத்தை அது பெறும். அதை கொண்டு துப்புரவு செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்டாப்பா? தண்ணி அள்ளி எடுக்கக்குள்ள எப்படி இருந்தாலும் அது தண்ணி விழத்தானே செய்யும் வாளிக்கு. அதுக்காக வேண்டி முதல் வாளியை நீங்க நீயத்தை வச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா தலையெல்லாம் நீ தடவி கிடவி தேங்க. அப்ப தண்ணி இருக்காது, ஈரம்தான் இருக்கும், வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணி இருக்காது. அப்பா கிணத்துல இருந்து தண்ணி வாளி அள்ளி எடுங்க, அந்த வாளிக்குள்ள தண்ணி வழியாது. அதை வாருங்க, குளிங்க. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் நின்று இந்த தண்ணி தலையெல்லாம் கொஞ்சம் அப்படி தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சா ஈரம் இருக்கும், வழிந்தோடக்கூடிய தண்ணீர் இருக்காது. 3வது வாளி அள்ளுங்க, அதுக்குள்ள தண்ணி விழாது. இப்படித்தான் கிணத்திலே வாக்கக்கூடியவர்கள் குளிக்க வேண்டும். அடுத்தது இதுக்கு மாத்தமா குளிச்சா குழி நிற போறாது. நீங்க நீயத்து வச்சு குளிச்சாலும் சரி குழி நிற போறாது. அடுத்தது என்ன செய்யறாரு இவரு? பச்சை தண்ணி குளிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. இவன் சுவம் இல்லாம காய்ச்சலா கிடந்தான் ஒரு 5-6 நாள்.
அது உலகிமாவையும் செஞ்சுக்கிட்டான், முழுக்காளியாவும் பெய்தான். காய்ச்சலா கிடந்து என்னும் பார்க்கல இவன். கடைசியில 5-6 நாளைக்கு பிறகு மனைவி சொல்றான், நீங்க காய்ச்சலாவில கிடந்து 5-6 நாள் பச்சை தண்ணியை குளிக்காதங்க, நான் சுடு தண்ணி வச்சு தாரம் குளிங்க என்று சொல்லி அவள் ஒரு பானையில சுடு தண்ணி வச்சு கொடுத்தாள். அதை கலந்து தானே குளிக்கணும். பானையில் இருக்கிற சுடு தண்ணி அப்படி அள்ளி குளிக்கலாமா? ஏலா, கலந்து தானே குளிக்கணும். ஒரு பேசன் ஒன்று எடுத்து பக்கத்தில் வச்சு போட்டு பானையில் இருக்கிற சுடு தண்ணியில் ஒரு 4 கோப்பையை ஊற்றினாரு பேசனுக்குள்ள, பச்சை தண்ணியும் கொஞ்சம் ஊற்றினாரு. இப்ப பேசனுக்குள்ள நிறைஞ்சு போச்சு. இவர் என்ன செய்யறாரு, அந்த தண்ணியை அள்ளி பக்கத்தில் நின்றுகிட்டு அல்லாட்டி குந்திக்கிட்டு முழுக்குடைய பறவை இருக்கிற 2 கோப்பையால நீயத்து வச்சு கோப்பையால வாக்குறார். இவர் வாத்து வடியக்கூடிய தண்ணி அந்த பேசனுக்குள்ள தெறித்தால் புஸ்தாமல் பாவிக்கப்பட்ட தண்ணியாக போய்விடும். பேசனுக்குள்ள இருக்கிற தண்ணி அதை கொண்டு நீ 1000 பேசன் குளித்தாலும் குளிப்பு நிறைவேற மாட்டாது. அப்ப என்ன செய்? ஒரு வழி ஒன்று வேணும் தானே. சுடு தண்ணி எல்லாரும் பாப்பீங்க தானே இப்படியான கட்டங்கள்ல. அப்ப பானைக்குள்ள இருக்கிறத பேசன்ல ஒரு 4 கோப்பை சுடு தண்ணியை அள்ளி ஊத்தி போட்டு பச்சை தண்ணியும் ஊத்தி பேசன் நிறைஞ்சு போய்தான் அதுல ஒரு கோப்பை தண்ணியை அள்ளிக்கிட்டு செலவா தள்ளி வந்து முழுக்குடைய பருவ இருக்கிறேன் என்று தலையில ஊத்தி அவடத்த கோப்பையை வச்சு போட்டு கொஞ்சம் அங்கறிஞ்சால தேய்ச்சி போட்டா உடம்புல ஈரம் இருக்கும், வழிந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் இருக்காது. திரும்பி இங்க வா பேசனு கிட்ட வந்து என்ன செய், ஒரு கோப்பைய தண்ணி எடுத்து தள்ளி நின்று அதையும் பாரு. இப்படி குளித்து உடலெல்லாம் சம்பூர்ணமாக நனைந்து விட்டது என்ற நம்பிக்கை வந்ததற்கு பிறகு இந்த பேசன்ல அள்ளி அள்ளி வாரு. அப்ப என்ன செய்யாது, அது பாவிக்கப்பட்ட தண்ணியாக ஆகாது. இதை நீங்க எல்லாரும் கவனிச்சு கொள்ளணும். இதுக்கு மாற்றமாக எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க? செஞ்ச சட்டம் என்ன தெரியுமா? இப்ப 1999 ஆண்டு 1995 ஆண்டு நீங்க அப்படித்தான் குளிச்சேன்னு வச்சுக்குவோம். அந்த 95 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் உங்களோட முழுக்குற வடல்ல. அப்ப 95 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் நீங்க தொழுகை எல்லாத்தையும் ஆதா பண்ண வேணும், மீட்டி தொழ வேணும். 5 வருஷ தொழுகை 5 வருஷத்தையும் மீட்ட வேண்டி வரும். சட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு 5 நேரம் 5 வருஷத்துக்கு எத்தனை நேரம் தொழுவ வரும் கணக்கு பார்த்துக்கோங்க. எங்க மனுஷன் செத்து போய்த்துருவான். அதுக்காக வேண்டித்தான் நீ எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் அந்த காலத்துல மௌலைமாறு குறைய ஒரு ஊர்ல 2 பேரு 3 பேரு தான் கிடப்பான். இந்த காலத்துல ஈசல்களை போல மலிஞ்சு கிடக்கான். காலுக்குள்ளையும் மௌலவிதான், கைக்குள்ளையும் மௌலவிதான். அப்ப கேளு, இது எந்த ஒரு மௌலவிக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேற ஞான விஷயத்தை போல இல்ல. ஞான விஷயம் ஒரு ஆழமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சில ஆக்களுக்கு தான் தெரியும். இது எல்லா மௌலவிமாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கல்யாணம் முடிக்க போறீங்களா? கட்டாயம் கேட்கணும். நான் கல்யாணம் முடிக்க போறேன் மௌலவி, எதுவும் முழுக்க பத்தி ஜிமா பத்தி எப்படி தொடர்பு கொள்ளணும், வரணும், போகணும். மூத்திரம் கழுகாம ஜிமா செய்யறாம். அதை விளையுங்க. இப்போ நினைப்பான், நாம இப்ப ஜிமா தானே செய்ய போறோம், குளிக்கத்தானே போறோம், அதுக்கு பிறகு மருக எண்ணத்தை மூத்திரம் கழுகுறேன் என்று போட்டு மூத்திரத்தை பேஞ்சு போட்டு என்ன செய்வான், சும்மா போய் ஜிமாக செய்வான். மூத்திரம் கழுகாமல் ஜிமாக செய்தல் ஹராம். மூத்திரம் கழுகி போட்டு தான் ஜிமாக செய்யணும். சரி, ஒருவனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற வச்சுக்குவோமே, உங்களுக்கும் இருக்கும். மனுஷன் தானே, நீங்க எத்தனை பேரும் இருக்கத்தான் செய்யும். இவனுக்கு இந்த மதி என்று சொல்லக்கூடிய இந்த மத நீர் இருக்குதே, மத நீர், அதாவது கணவனும் மனைவியும் சல்லாபமாக அந்நியமாக கதைச்சி பேசி விளையாடி இருக்கிற நேரத்தில் இவனுக்கு ஒளியாகிற வலுவழுப்பான நீர் இருக்கே, அந்த நீருக்கு பேரு மதி. இந்த நீர் அசுத்தம். அது வந்துட்டா அதோட நீ ஜிமாக செய்யாத, அதை கழுவி போட்டு தான் ஜிமாக செய்யணும். சரி, இவன் கழுவிட்டு இங்க வர மறுதரம் வருது, போய் கழுவிட்டு வா. மறுதரம் போய் கழுவிட்டு வர மறுதரம் வருது. அவன் நிலைமை சோதிக்கப்பட்டவன், அவனுக்கு மார்க்கத்தில் சலுகரிக்கு அவன் என்ன செய்யலாம்? அப்படி அடிக்கடி சலசுல் பவுல் மாதிரி சலசுல் மதி அடிக்கடி அவனுக்கு வந்து கொண்டிருந்தால்
அவன் கழியிட்டு போய் வந்து செய்ய தேவையில்லை. அவன் அதோட உடல் உறவு கொள்ளலாம். ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு அப்படி அடிக்கடி மாறதில்லை, இருந்திருந்து போட்டுத்தான் அப்படியான நீர் வழியாகுது என்றிருந்தால் அவன் அதை கழுவி விட்டுத்தான் உடல் உறவு கொள்ள வேணும். இதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, அப்போ குளிப்பு முழுக்கு ஒரு மனிதனுக்கு எதனால் ஏற்படுகிறது? இந்திரியம் வெளியாகுவதனால் ஏற்படுகிறது. இந்திரியம் உங்களுக்கு வெளியாயிச்சா குளித்தான் போகணும், இந்த மாதிரி குளிச்சுக்கணும். இரண்டாவது முழுக்கு எப்படி ஏற்படும்? ஈராஜுல் ஹஷபதி ஐய ஃபர்ஜின்கான குபுலங்கான அவுதுபுரன் தக்கரங்கான அவுந்தா. ஹஷபத்து சின்ன பிள்ளையில போச்சுன்னா நான் அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும், அப்ப உங்களுக்கு வழங்க மண்டத்துக்காக வேண்டி. ஆண் குறிக்கு அரபுல தக்கர் என்று சொல்லுவாங்க. ஆண் குறிக்கு அரபுல தக்கர் என்று சொல்றேன். சுன்னத்து பண்ணின அளவு இருக்கு, அந்த வெள்ளையா இருக்கே, அதுக்கு ஹஷபத்து ஹஷபத்து என்று சொல்ற அரபுல. ஒருவன் குழி வாஜிபாகிறதா இருந்தால், அவனுக்கு முழுக்கு உண்டாகிறதா இருந்தால், இந்த ஆண்குறி அவ்வளவையும் ஒரு பெண்ணுடைய அபத்துக்குள்ள நுழைக்க வேணும்ங்கிற விதி கிடையாது. சுன்னத்து பண்ணின அளவிற்கு அந்த வெள்ளையான அளவு மொட்டென்று சொல்வார்கள் ஹஷபத்து. அந்த மொட்ட அளவுக்கு பெண்ணுடைய அபத்துக்குள் போனால் குழிவாஜிபா போயிட்டு அவனுக்கு இந்திரியம் வெளியாக விட்டாலும் சரியே குழிவாஜிபு. உதாரணமா வச்சுக்கோமே, மனுஷனுக்கு நடக்கிறது தானே, இவன் செய்வோம் உடல் உறவு கொள்வோம் என்று இவன் என்னஞ்சான் மனைவியோட உடல் உறவு கொள்ள ஆரம்பிச்சு அவனுடைய ஆண்குறியில இந்த ஹஷபத்து என்று சொல்லக்கூடிய இந்த முட்ட அளவுக்கு தான் உள்ளுக்கு போக அந்த புள்ள கடந்து கட்டுது. அடுத்த ரோமுக்குள்ள என்ன உளுந்தாப்புலையும் காட்டிச்சு, என்ன பிள்ளையில என்ன உளுந்துட்டேன் ஆண்டு கிளம்பிட்டு ஓடினான். அங்க போய் பார்த்தான், அது கனவு கண்டு என்னத்திலேயோ கத்தி காலில் அடிச்சிருக்காலும் மாதிரில அந்த உளுந்தாப்புல சத்தம் கேட்டேன். கொஞ்சம் அதையும் புறத்தால் ஒளிம்பிட்டு வந்து, என்னது இல்ல அது நித்திரையில கனவு கண்டு அடிச்சிருக்க போல இருக்கி. அப்ப வா நாம உடல் உறவு கொள்ளுவோம் மண்டி இவர் வந்தாரு. உடல் உறவு கொள்ள ஏலாம போயிட்டு இந்திரியம் பலியானே இவருக்கு இல்லையே, கூலி வாஜிபா வாஜிப் இல்லையா? வாஜிபு. காரணம் என்ன? இவருடைய ஆண்குறியின் ஹஷபத் என்று சொல்லக்கூடிய அந்த மொட்ட அளவு அவளுடைய அவத்துக்குள் போனால் போதும், இந்திரியம் பெற வேணும் என்ற அவசியம் இல்லை. குளிவாஜிபு. ஆகவே இவருக்கும் குளிவாஜிபாகும். அப்ப முழுக்கு உண்டாகிறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன? ஆண்குறி பெண்குறிக்குள் நுழைதல், அல்லது ஒரு ஆணுடைய பிந்துவாரத்தில் நுழைதல், அல்லது ஒரு பெண்ணுடைய பிந்துவாரத்தில் நுழைதல். இந்த மூன்றாலையும் முழுக்கு ஏற்படும். பெண்ணுடைய பெண்குறிக்குள் நுழைதல் முழுக்கு ஏற்படும், இந்திரியம் வரணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஆணுடைய பிந்துவாரத்தில் அந்த அளவு நுழைதல் இந்திரியம் வரணும் என்றில்லை, குளிவாஜிபாகும். அல்லது ஒரு பெண்ணுடைய பிந்துவாரத்தில் அந்த அளவு நுழைதல் இந்திரியம் வரவணும் என்ற அவசியம் இல்லை, குளிவாஜிபாகும். இதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இது ரெண்டு காரணமும் தான் முழுக்கு ஏற்படுவதற்கு, ஆண்களுக்கு முழுக்கு ஏற்படுவதற்குள்ள காரணம். ஒன்று இந்திரியம் வெளியாகுதல், இரண்டாவது ஆண்குறி பெண்குறிக்குள் அல்லது பிந்துவாரத்துள் நுழைதல். இதை தவிர வேற காரணம் இல்லை. பெண்களுக்கு இது ரெண்டு காரணம் வரும். மூன்றாவது அவர்களுக்கு மாதத்தீட்டு ஏற்படுதல், ஹைவு அல்லது நிபாசி என்று சொல்வது ஏற்படுதல், அல்லது அவர்கள் பிரசரித்தல், பிள்ளை வழியாகுதல். இந்த காரணங்களாலையும் முழுக்கு குழி வாஜிபாகும். எனவே சகோதரர்களே, இது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில திருமணம் செய்தவர்களுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்பட வேண்டிய சட்டங்கள். சென்ற வாரத்திலும் ஒரு சில குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே தந்தேன். இன்றும் ஒரு சில குறிப்புகளை தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த வாரங்களிலும் இதை தொடர்ந்த குறிப்புகளை தருவேன். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தினம் முஹ்சின் மௌலானா தர்கா ஷரீஃபில் காரணக்கடல் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய மௌலித்
கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும். நீங்கள் அனைவர்களும் அதில் கலந்து சிறப்பிக்க வேண்டும், நேர்ச்சிகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.